தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் கூறிய சிங்கக்கதை. இந்த கேவலம் தேவையா? இந்த கேவலம் விஜய்க்கு தேவையா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விஜய் கூறிய சிங்கக்கதை. விஜய் ஒரு சிங்கக்கதையை நேற்று தமிழக வெற்றி கழக மாநாட்டில் சொன்னாப்ல. சிங்கம் எப்போதாவது தான் வெளியே வரும், வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும் அப்படின்னாரு. அடுத்தது, சிங்கம் தன்னை விட வலிமை அதிகமாக விலங்குகளோடு தான் சண்டையிட்டு சாப்பிடும், வேட்டையாடி திங்கும் அப்படின்னு சொன்னாப்புல. இதில் ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்குது. அது விஜய் இந்த உண்மையை தெரிஞ்சு தான் இந்த சிங்கக்கதையை சொன்னாரான்னு தெரியல. அந்த சிங்கக்கதை மூலமாக தான் ஒரு சிங்கம் என்று சொல்கிறார். எப்போதும் நான் வெளியே வர மாட்டேன், எப்போமாவது வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வருவேன், அது வேட்டையாடுவதற்கு மட்டும்தான் வெளியே வருவேன். அப்போ என்ன அர்த்தம்? எதிர்கட்சிகளை வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் வெளியே வருவேன், எப்போதும் வெளியே வர மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. அடுத்தது, வலிமையானவர்களை, தன்னை விட வலிமையானவர்களை தான் மோதுவேன், தன்னை விட வலிமை குன்றியவர்களோடு நான் மோத மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்றாப்புல. உண்மையிலேயே விஜய் இந்த சிங்கத்தோட அருமை பெருமையில் தெரிஞ்சு தான் பேசினாரா என்னன்னே தெரியல. உலகத்திலேயே சிங்கம் ஆண் சிங்கம், பெண் சிங்கம். இதில் சோம்பேறி எதுன்னு சொல்லி கேட்டால் ஆண் சிங்கம் தான் சோம்பேறி. ஆண் சிங்கத்தோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டால் பெண் சிங்கத்தை கற்பமாக்குறது தான் ஆண் சிங்கத்தோட வேலை. இந்த ஆண் சிங்கம் உலகத்திலேயே சோம்பேறி, உயிரினங்களிலேயே சோம்பேறி ஆண் சிங்கம். இது வேட்டைக்கு போகாது, இது கர்ப்பமாக்கி வீட்டில் இருக்கிற குட்டிகளை பார்த்துக்கிறோம். இதுதான் இதோட வேலை. இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அந்த கறிகளை இந்த பெண் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வரும். இந்த பெண் சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வேட்டைக்கு போய் ஆடு, மாடு, கண்ணுக்குட்டி, மான் இவற்றையெல்லாம் வேட்டையாடி கொண்டு இறைச்சிக்கு கொண்டு சாப்பிடும், குழந்தைகளுக்கு கொடுக்கும், ஆண் சிங்கத்துக்கு கொடுக்கும். அப்போ இந்த ஆண் சிங்கம் தான் ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்கிறாப்புல விஜய். அப்போ ஆண் சிங்கம் கண்டிப்பாக சோம்பேறி, அதான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. ஆமாம், அதான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாப்புல விஜய். அடுத்தது என்ன சொல்கிறாப்புல, சிங்கம் வலிமையான விலங்குகளை தான் வேட்டையாடுன்றாப்புல. இந்த ஆடு, மாடு, மான், எருமை இதெல்லாம் சிங்கத்தை விட வலிமையான விலங்கு கிடையாது, வலிமை குன்றிய விலங்கு தான். ஆக சிங்கம் வலிமையான விலங்குகளை கிடையாது, வலிமை குன்றிய விலங்குகளை தான் வேட்டையாடி சாப்பிடுது. இந்த உண்மை விஜய்க்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் விஜய் ஆவேசமாக பேசினாப்புல, தான் ஒரு சிங்கம் அப்படின்னு சொன்னாப்புல. உண்மையிலேயே ஆண் சிங்கத்தோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் சிங்கத்தை கர்ப்பமாக்குறது தான் வேலை. உண்மையிலேயே ஆண் சிங்கம் ஒரு சோம்பேறி, அது குகையை விட்டு வெளியவே வராது. அதனால தான் இந்த ஆண் சிங்கம் விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாப்புல, இந்த சோம்பேறி விஜய்.